அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் மணிமாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் இசையாசு அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டரியின் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் இசையாசு அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. இந்த ஒரு இனிமையான இந்த காலச்சக்கர நிகழ்வை தொடர்ந்து வழங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களது பெருமைக்குரிய மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக வெகு சிறப்பாக 1000 நாட்களை நெருங்க உள்ள இத்திட்டத்தின் சேர்மன் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மணிமாறன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர், தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சியை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர், தொடர்ந்து 1 மாத மௌனத்தில் இருந்து இன்று நமக்கு மனமது செம்மையானால் என்ற அற்புத நிகழ் வழங்க இருக்கும் இன்றைய சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 938 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது கும்பகோணம் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். இந்த தொடர்ந்து நிகழ்வு மேன்மேலும் 1000 நாட்கள் அல்ல, 10,000 நாட்கள், 1,00,000 ஆண்டுகள் கடந்து இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும். அதற்கான உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் இந்த ப்ராஜெக்ட் சேர்மன் நமது குணபாலன் சார்களுக்கு இறைவன் வழங்க வேண்டும் என வாழ்த்தி, கும்பகோணம் ரோட்டரி சங்கம் நிகழ்வை தொடங்கி வைப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் என்பதை இந்த ஜூம் மூலமா வந்திருக்கின்ற பயனாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சிறப்பான ஒரு வரவேற்புரை. இந்த நிகழ்வை பற்றி ஒரு எளிமையான ஒரு வரவேற்புரை கொடுத்து அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் இந்த நிகழ்விற்கு ஒரு புத்துணர்ச்சியும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவருடைய இசையாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின்
திருமேனி காண்ட தெளிவு குருவின் திருநாசத்தல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்தில் வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்செடுத்து ஆயிடத்தை உச்சரிக்க வேண்டும். சின்மய முத்திரை ஊ எழுத்து. ஆதி முத்திரை இம்மெழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரா நீட்டிக்கிறங்க. கால்கள் நன்றாக இலக்கமா வச்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள், அதாவது நம்ம ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் நல்லா தளர்வா வச்சுக்கிட்டு உடலையும் மனையும் தயார்படுத்தக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை பயிற்சி. கால் விரல்களை முதல்ல மடக்கி நீட்டுறோம். நன்றாக விரல்களை நல்லா மடக்கிறோம். விரல்களை நல்லா உயர்த்தி நல்லா விரிச்சு நல்லா ஸ்டெப்பா வைக்கிறோம். அடுத்து நம் கால் பாதத்தை வந்து நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் மடக்கி நல்லா ஜஸ்டோட பிடிச்சி தாடையை டச் பண்றோம். 1 இடது கால் 2 வலது கால் 3 இடது கால் 4. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2
3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கைகளை நேரம் நீட்டிக்கிறோம். கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா கை மடக்கி நீட்டுறோம். கை மடக்கி இப்படியே ஷோல்டர்ல வச்சுட்டு முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. இடுப்புல கை வச்சுக்கங்க. நன்றாக மேல பாக்குறோம். அப்படியே தலைக்கு கீழே டச் பண்றோம். அப் மேல டவுன் அப் டவுன். ரைட்ல பாருங்க. அடுத்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மூச்சு தொடுங்க. கழுத்து ரைட்ல இருந்து அப்படியே கீழ் நோக்கி லெஃப்ட் சைடு வட்டமா சுத்துறோம். 1 2 3. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து நம்ம ஆசனங்களுக்கு நின்ற பாதாசனம். முதல் ஆசனம் நின்ற பாதாசனம் செய்ய போறோம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். கால் விரல்களை பேலன்ஸ் பண்ணி எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. தாடாசனம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம் சென்று உடலை சுறுசுறுப்பாக நல்ல அடுத்த ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்முடைய உடலை இலக்கமாக வைத்திருக்க இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நல்லா குழந்தைகள் இருந்து வளர்ச்சி நல்லா வர்றதுக்கு இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து திரிகோணாசனம். கால் அகலமா வச்சுக்கிறோம். கைகள் ஷோல்டர் நேர் இப்படி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. நல்லா மேல திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க.
இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். சேர் இல்லாம சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரி செய்யக்கூடிய பயிற்சி. கைகளை நேரா நீட்டுறோம். அப்படியே முழங்கால மடக்கி எவ்வளவு உங்களால கீழே வர முடியுமோ அந்த அளவுக்கு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. உட்கட்டாசனம். ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பணிகள் செய்யறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப 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 அவசியம். இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்முடைய கால் மூட்டு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எவ்வளவு நேரம் நடந்து போனாலும் படி ஏறினாலும் கீழே அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து நம்ம முட்டு வந்து கால் மூட்டுக்கு பசைத்தன்மை சுரந்து நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டிக்கங்க. ரைட்டு லெஃப்ட் கால் நல்லா அசைங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வரும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும். கால் முட்டி 2 நேர் வர மாதிரி வச்சுக்கோங்க. கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வரும். உடல் எவ்வளவு இலக்கமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இலக்கமா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கைகளை மேல ஏத்துறோம். ரைட் லெக் மேல இருக்கும்போது ரைட் ஹேண்ட் வந்து மேல இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே கொண்டு வந்து பின்னாடி பிடிக்கிற மாதிரி கொண்டு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இந்த கோமுகாசனம் திருமூலர் சித்தர் சொல்லும் போது திருமந்திரத்துல பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரிலும் உத்தம மாமுது ஆசனம் 8 பல 100 ஆசனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே கொண்டு வாங்க. மூச்சல் தொடுங்க. திருமூலர் சொன்ன 10 ஆசனங்கள்ல இந்த கோமுகாசனம் முக்கியமான ஆசனம். இந்த பயிற்சி நாம் செய்யறது மூலியமா நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம் சென்று உடலை நல்லா இலக்கமா வச்சுக்கும். நம்முடைய நரம்பு மண்டலங்கள் நல்லா வீரியப்படுத்தி நல்ல ரத்தோட்டம் போறதுக்கு உறுதியா இருக்கும். நம்முடைய உடலில் உள்ள அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். காலை நேரம் நீடிக்கிறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் லெக் மேல வச்சு செஞ்சோம். அடுத்து ரைட் லெக் கீழே வரணும். லெஃப்ட் லெக் வந்து மேல வரணும்.
கால் பெருவரல பிடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை மேல உயர்த்துறோம். ரைட் ஹேண்ட் கீழே வரணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல வரணும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே வரணும். நன்றாக மூச்சு தொடுங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். அர்த்த பத்மாசனம். சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சல் தொடுங்க. அர்த்த உத்தித பத்மாசனம். ஷோல்டர் நேர் கை வச்சிருக்கிறோம். அப்படியே கையில பேலன்ஸ் பண்ணி இடுப்பை லைட்டா மேல தூக்குறோம். ரொம்ப தூக்கணுங்கிறது இல்லை, லைட்டா தூக்குனீங்கன்னா போதும். நம்முடைய முகத்தை நேரா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி கபாலபதி. நம்ம ரைட் ஹேண்ட் அப்படி பெருவரில் வச்சுக்கணும். ரைட் சைடு மூக்கு அடைச்சிட்டு லெஃப்ட் சைடு காற்றை வெளியேற்றணும். 1 நல்லா வயிற்றை சுருக்கி காற்றை வெளியேற்றணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஆரம்பத்துல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க இந்த பயிற்சி கரெக்டா செஞ்சு பாருங்க. உங்களுடைய உடல் நல்லா புத்துணர்வாகி சுறுசுறுப்படைகிறது நீங்க நன்றாக உணர முடியும். நம் உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய சுவாச உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதும் வெளியேற்றப்பட்டு தூய்மையான உயிர்காற்று சென்று நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். கபாலபதி. லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு விடுறோம் மூச்சை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு.
நன்றாக மூச்சு தொடுங்க. ஆரம்பத்துல செய்யும்போது கிருகிருப்பு வர மாதிரி இருக்கும். ஒரு மயமயப்பு செய்யறதுக்கு 15 கவுண்டிங் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 10 செகண்ட் முடிஞ்ச உடனே தூய்மையான காற்று உள்ள போறது மூலியமா நம்முடைய உடல் நல்லா புத்துணர்வு அடையும். ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அடுத்து பஸ்திரிகா. இப்போ மூச்சை உள்ள இழுத்து நல்லா விடணும். அப்பவே நம்ம வெளியே மட்டும் விட்டுட்டே இருந்தோம். இப்போ மூச்சை உள்ள இழுத்து விடுறோம். பேரவரில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். இப்ப மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலே இருக்கணும். இப்படி ஆதி முத்திரை வச்சுக்கணும். மேல போகும்போது மூச்சு விட்டுட்டே போறோம். கீழே வரும்போது நல்லா மூச்சு விட்டுட்டே வரும். மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் நன்றாக உயிர்காற்று சென்று உடலை தூய்மைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி
நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க இந்த கபாலபதி பஸ்திரியா, திருமண பஸ்திரியா ரொம்ப முக்கியம். நன்றாக மூச்சை தொடுங்க. அதாவது நம்ம ஆசனங்கள் செஞ்சு உடலை இலக்கப்படுத்தின முற்பாடு தான் நம்ம மூச்சு பயிற்சி செய்யணும். ஏன்னா அப்பதான் நம்முடைய திசுக்கள் அணுக்கள்லாம் நல்லா இலகுவா இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு திசுக்களுக்கும் அணுக்களுக்கும் உயிர்காற்று தேவை. இந்த மூச்சு பயிற்சி செய்யறது மூலியமா ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நல்ல அந்த வளர்சிதை மாற்றத்தை நல்லா உறுதிப்படுத்தி நல்ல ஆற்றலை கொடுத்து நம்முடைய செல்கள் நல்லா உயிர்ப்பா இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம நடக்கும்போது டயர்ட் இருக்காது. 24 மணி நேரம் நம்ம சுறுசுறுப்பா இருக்க முடியும். இந்த கபாலபதி பஸ்திரியா செஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா சின்முத்திரை வச்சு அப்படியே மூச்சு கவனிக்கிறது மூலியமா நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் அடைந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் சுறுசுறுப்பாகவும் பேரண்ட ஆற்றலை எடுத்துக்கொண்டு நாம் அண்டமும் பிண்டமும் ஒன்று என்ற அடிப்படையில் இயற்கையோடு இயற்கையாக நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க எல்லாரும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசா நரசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். சுகப்பிரசவம் பாகம் 7. பொதுவா குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. இதுதான் உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பழக்கம். இங்க பாருங்க, தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஐயா ஆடியோ கேட்கலைங்க. கழுவுங்க. குழந்தைய நஞ்சு கொடி எல்லாம் கழுவிடணும். கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஆனா சில பேர் சொல்றாங்க தொப்புள் கொடி கட் பண்ணவில்லை என்றால் அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வரை. மறுபடியும் ஆடியோ பிரேக் ஆயிடுச்சு சார். ஓகே. சுகப்பிரசவம் பாகம் 7. பொதுவா குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. இதுதான் உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பழக்கம். இங்க பாருங்க, தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்கலாம். காரணம் ஒண்ணு, உண்மையிலேயே தொப்புள் கொடி கட் பண்றதா இருந்தா இறைவன் இவ்வளவு பெரிய குழந்தை உருவாக்கின அந்த இறைவன் கட் பண்ணி வெளியே அமைச்சிருக்க வேண்டியதானே? ஏன் கட் பண்ணல? புரிஞ்சுக்குங்க, தொப்புள் கொடி கட் பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஒரு குழந்தை வெளியே வருதா, அதுக்கப்புறம் அடுத்து அந்த நஞ்சு கொடி வெளியே வரக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். வெயிட் பண்ணி நஞ்சு கொடி வெளியே வந்துருச்சா, குழந்தை தொப்புள் கொடி நஞ்சு கொடி வெளியே வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும், சுடுதண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டா கழுவணும். அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா, அது ரத்தம் சளி நிறைய இருக்குங்க.
ஒரு பக்கெட்ல சுடுதண்ணி வச்சு உள்ள போட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தமா கழுவுங்க. குழந்தைய நஞ்சு கொடி எல்லாம் கழுவிடணும். கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஆனா சில பேர் சொல்றாங்க தொப்புள் கொடி கட் பண்ணவில்லை என்றால் அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வருகிறது, அது ஜன்னல் வழியாக ஊரெல்லாம் போய் எல்லாத்துக்கும் நோய் வரும்னு. அதெல்லாம் ஒண்ணும் வராது. அது எப்படி நோய் வரும்? அது என்னது? தொப்புள் கொடி. அது வந்து அருமையான ஒரு மருந்து, புரிஞ்சுக்குங்க. அதாவது தொப்புள் கொடியை கட் பண்ணாம எப்படி வளர்த்தணும்னா, இங்க பாருங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. டிலே கட் ஆஃப் அம்பிளிகபிள் கார்டு அப்படின்னு கூகுள்ல பண்ணுங்க. டிலே கட் ஆஃப் அம்பிளிகல் கார்டு தெரியுமா? தொப்புள் கொடிய 2 நிமிஷம் லேட்டா கட் பண்ணா குழந்தை ஆரோக்கியமா வளரும்னு இப்பதான் நியூ ஜெர்சி, டிசி, வாஷிங்டன் டிசி, அமெரிக்கால சயின்டிஸ்ட் நிறைய பேர் சேர்ந்து இப்பதான் லைட்டா ஆராய்ச்சி பண்ணி தொப்புள் கொடிய 2 நிமிஷம் கழிச்சு வெட்டலாம், இல்ல ஒரு 4 நிமிஷம் கழிச்சு வெட்டலாம், அந்த குழந்தைக்கு சத்து வருதுன்னு இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கட்டே பண்ண மாட்டோம். இந்த பிரசவத்துக்கு பேரு மறுட்டி சுகப்பிரசவம். இது அந்த காலத்துல இப்படிதாங்க பெத்துட்டு இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அதுக்கு நான் சான்றெல்லாம் கொடுக்குறேன். அதாவது குழந்தை எப்படி தெரியுமா வளர்த்தணும்? தொப்புள் கொடிய கட் பண்ணாமே குழந்தைய வளர்த்தணும். அந்த நஞ்சு கொடியிலையும் தொப்புள் கொடியிலையும் தான் குழந்தையோட அம்மாவோட 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 அம்மாவோடன்னு ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த உலகத்தில் அவங்க பரம்பரை வாழ்ந்துச்சு இல்லையா? மொத்த பரம்பரை அறிவு, ஞானம், கல்வி, மொழி, எல்லா நூதன டெக்னிக் எல்லாமே அந்த தொப்புள் கொடி வழியாதான் பாஸ் ஆகும். இதற்கு பெயர் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு பேரு. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு போடுங்க, கூகுள் வந்து கொட்டும். அதாவது பரம்பரை அறிவை ஒரு குழந்தைக்கு வேண்டும் என்றால் தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடாது. சரி, அது எப்படி வளர்த்துறதுன்னு கேட்டா, அப்படியே சேர்த்து வளர்த்துனுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2 நாள் ஆகும், இல்ல 8 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், அவ்வளவுதான். அது தானா உழுகும். உழுகாது, குழந்தையே கையில பிடிச்சி ஈ அப்படிங்கிற சத்தத்தோட இழுக்கும். இது எல்லா குழந்தையும் இப்படிதான் இழுக்கும். அந்த குழந்தைக்கு தெரியும் அப்ப வந்து தொப்புள் கொடி வேண்டான்னு. கையில பிடிக்கும், ஈன்னு கத்தும், இழுத்துரும், அது வந்துடும், கையில கொடுத்துரும், நீங்க எடுத்துட்டு போயிடணும். பாருங்க, அதை எப்படி பாதுகாப்பா வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி, அதில் நஞ்சு கொடியை வச்சு வேப்பம் பொடி, கல்லுப்பு, மஞ்சள், லாவெண்டர் ஆயில், இந்த 4ஐயும் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயில் கலந்து அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை கலர் பருத்தி துணியில, நாப்கின் துணியில ஒரு இன்ச்சுக்கு அந்த பவுடரை போட்டு அதுக்கு மேல நஞ்சு கொடியை வச்சு, ஏன்னா கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்க அடிக்கடி கழுவணும். இதுல வச்சீங்கன்னா கழுவ வேண்டியதில்லை, 8 நாளைக்கு அப்படியே தாங்கும். அதுக்கு மேல அந்த பவுடரை தூவி அதை மூட்டை மாதிரி கட்டி வருங்க, ஒரு நூல் போட்டு கட்டி குழந்தை தொப்புள் கொடி அந்த நஞ்சு கொடி, இது வந்து ஒரு வெள்ளை பேக் இருக்குங்க. அப்படியே எப்பப்பெல்லாம் குழந்தை எடுக்கிறீங்களோ சேர்த்து எடுக்கணும், சேர்த்து வைக்கணும். பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. இது வந்து மறுட்டி சுகப்பிரசவம்னு போடுங்க, லோட்டஸ் பர்த்ன்னு போடுங்க. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேரெல்லாம் இருக்கு. இந்தோனேசியால பல்வேறு நாடுகள்ல இதை பயன்படுத்துறாங்க. இது ஒரு காமெடி என்ன தெரியுமா? இது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது இந்தோனேசியா சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க கத்துக்கிட்டது இந்தியாவில. அவங்க பேர் எல்லாமே உங்களுக்கு போட்டு பாத்தீங்கன்னா வரும். இங்க பாருங்க, நம்ம நாட்டுல இருந்து உலகத்துக்கு போயிருக்குது, ஆனா திரும்ப அங்கிருந்து இங்க வருது. இப்படி குழந்தைய அந்த தொப்புள் கொடியோட அப்படியே வளர்க்கணுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 8 நாள் 5 நாள் ஆகுங்க. குழந்தை என்ன பண்ணும், அதுவே பிடிச்சி இழுத்த உடனே பாருங்க, இப்ப என்னாச்சு, தொப்புள் கொடி வந்து குழந்தையிலிருந்து வெளியே வந்துருச்சா, இப்ப குழந்தை பிரிஞ்சிருச்சா, அந்த 8 நாளுக்குள்ள அந்த குழந்தைக்கு எல்லா எஜுகேஷனும் போயிருங்க. அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம் வேண்டாம், காலேஜுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், அதுக்கு எல்லாமே தெரியும். ஸ்டிமுலேட் பண்ணா போதும். ஸ்டிமுலேட் என்ன தெரியுமா? அந்த குழந்தைகிட்ட அம்ப கையில கொடுத்தா போதும், அதை பார்த்தோன்னா பழைய ஞாபகம் வரும், அம்பு எடுத்து விடும். ஒரு மொழி, அந்த அந்த பரம்பரையில எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ எல்லா மொழியும் தெரியுங்க. ஆமாங்க, ஒருவேளை உங்க 4வது தாத்தா வந்து ஜெர்மன்ல இருந்திருந்தாருன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கொடுங்க, படிச்சு காட்டிருங்க. அது நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பெத்து பாருங்க, அப்புறம் தெரியும். அதுக்கு உதாரணமா எவ்வளவு குழந்தை இருக்குது. அதான் சொல்றேன், என்ன சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். 400 மொழி பேசும் ஒரு குழந்தை. ஒரே குழந்தை வீட்டுல, அவர் சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்ட குழந்தை 400 மொழி பேசும். அமெரிக்கால ஒரு குழந்தை இருக்கு, இப்படி லிஸ்ட் பேரோட அட்ரஸோட போன் நம்பரோட தர முடியும், வந்து பாருங்க, புரிஞ்சுக்குங்க. வீட்டுல சுகப்பிரசவம் பெத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி பெத்துட்டீங்கன்னா அது குழந்தை இல்லைங்க, அது உலகே ஆளும் குழந்தை. அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன செய்யணும்னு சொல்றேன். குழந்தையோட உடம்புல இருந்து வெளியே வந்த உடனே இப்பதான் என்ன பண்ணணும், அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணணும். தொப்புள் கொடி நஞ்சு கொடி பிரிச்சிடணும். இந்த தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல்ஸ்.
இது எப்படி பதப்படுத்துறதுன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாமா, இது எப்ப வந்து தொப்புள் கொடி விழுகுதோ அந்த தொப்புள் கொடி விழுகிற நாள் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களாமா, எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுங்க அது, எல்லாரும் கூப்பிட்டு வீட்டுக்கு தெற்கு பக்கத்துல குழி தோண்டி தேங்காவை உடைச்சு வாழைப்பழம் எல்லாம் வச்சு பூஜை ஜாமா ஏற்பாடு பண்ணி சொந்தக்காரங்களை வர சொல்லி, முக்கியமான சொந்தக்காரங்களை வர சொல்லி எல்லாரும் கும்பிடுவாங்களாமா. இந்த குழந்தைக்கு உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம்னு இவருங்க இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா, அந்த தேங்காய்க்குள்ள அந்த நஞ்சு கொடியை வச்சு புதைச்சு வச்சிருவாங்களாமா. இதுதான் அந்த காலத்தில் இருக்கிற வழக்கம். இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, கேரளா பக்கம் போங்க, மலையாளிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது திட்டும்போது எப்படி திட்டுவாங்க, ஒருவேளை ஒருத்தர் வந்து தந்திரமா ஒரு வேலையை பண்றாருன்னா, ஏய் உங்க வீட்டுக்கு பின்னால தெற்கு பக்கம் புதைச்சு வச்ச நஞ்சு கொடியை நரி தூக்கிட்டு போயிருச்சா, அப்படி ஒரு பழமொழி இருக்காமா. இவன் என்ன இப்படி கத்துன்னு கத்துற, உன்னோட நஞ்சு கொடியை நாய் தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்களாமா. இந்த பழமொழிக்கு இது வரைக்கும் யாருக்குமே அர்த்தமே தெரியல. மறுட்டி சுகப்பிரசவத்தில் இதெல்லாம் அர்த்தம் புரியும். எனவே இதெல்லாம் ஃபங்க்ஷனுங்க, அதை வந்து உள்ள புதைச்சிடணும். இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரு அருமையான பொக்கிஷம். இந்த தொப்புள் கொடிய ஸ்டெம்ஸ் எல்லாம் எப்படி மாத்துறதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்படி நாம் சுகப்பிரசவம் செய்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மிகவும் வீரியமான ஒரு சந்ததியை நாம் உருவாக்க முடியும். சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகப்பிரசவத்தை பத்தி அற்புதமா ஒரு செய்திகள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா. தொடர்ந்து இன்னைக்கு வந்து 7வது எபிசோடா இன்னைக்கு வந்து நமக்கு அந்த சுகப்பிரசவத்தை பத்தி மறுட்டி பிரசவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லஞ்சு கொடி, தொப்புள் கொடி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது நம் உயிரை எந்த அளவுக்கு உயிரணுக்களை காப்பாற்றும் என்பதை பற்றி சிறப்பாக இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்தாங்க. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்றதை விட சிறப்பான விருந்தினர்னு சொல்லலாம். தொடர்ந்து நம் நிகழ்வில் அற்புதமான ஒரு நிகழ்வு கொடுத்து கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் கடந்த மார்கழி மாதம் நமக்கும் ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதாவது மார்கழி மாதம் ஒரு தியான வகுப்பை ஏற்படுவதற்கு அவர்களும் ஒரு உதாரணமாக மூல காரணமாக இருந்து அந்த தியான வகுப்பை நமக்கு நடத்த சொல்லி ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். கண்டிப்பாக அது நடத்துகிறோம் என்று நாமும் அந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் நம்ம அற்புதமா அந்த காலச்சக்கரத்துல வந்து அந்த தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி வந்தோம். அந்த வகையிலே அவர்களும் அந்த மார்கழி 30 நாட்களும் மௌன விரதம், அதாவது ஒரு நாள் மௌனம் இருப்பது என்பது கடினமான விஷயம். மார்கழி மாதம் 30 நாட்களும் மௌனத்தில் இருந்து அந்த பிரபஞ்ச அந்த இறையாற்றலை பெற்று இன்று அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு வந்து ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மௌனத்தின் சிறப்புகளையும் அந்த மனமது செம்மையானால் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வையும் இன்று நமக்கு ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்கள் இன்றைய நிகழ்வில் நமக்கு மனமது செம்மையானால் என்ற ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வீடியோ இன்னைக்கு ஆப்ஷன் இல்ல. சரி. அடுத்த வகுப்புல நிச்சயமா கலந்துக்கிறேன். சரி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே,
மிக்க மகிழ்ச்சி. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இந்த நான் இரண்டாவதாக சொன்ன ஒரு மந்திரம் பிரபஞ்ச இறை சக்தி மந்திரம் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்தது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற ஒரு மகா மந்திரம். இப்போ வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அந்த மந்திரத்தை ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இப்போ வாழ்க இறைநிலை அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அது என்னன்னு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீங்கள் அதைய செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறு விளக்கம், ஒரு 5 நிமிடம் அதை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைய சிந்தனைக்குள்ள செல்வோம். அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த ஒன்றை நாம் தெரிந்து கொண்டாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியம். தெளிவாக புரிந்து அதை செய்வது அவசியம். எப்படி ஒரு வேலை நீங்க ஒருத்தர் சொல்றீங்கன்னா அதை புரிஞ்சு தெளிஞ்சு செஞ்சாருன்னா தெளிவா இருக்கும். புரியாம செஞ்சாருன்னா அங்க குழப்பம் வரும். அது போல எல்லாம் வல்ல இறையாற்றல் எங்கும் நீக்கமற நிரம்பி இருக்கிறது இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பது இறையாற்றல். எங்கும் நீக்கமற நிரம்பி இருக்குதுன்னா அது உங்களுக்குள்ள இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டா நமக்குள்ள இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்கும். இந்த பூமி முழுக்க இருக்கும். பூமியை கடந்து நட்சத்திரங்கள், அண்டங்கள், பிரபஞ்சம் முழுக்க இருக்கும். பிரபஞ்சத்தை கடந்தும் இருக்கும் இல்லையா? அதான் இறைநிலை. அந்த இறைநிலையை நம்ம வாழ்த்துறோம். வாழ்க இறைநிலை என்று சொல்கிறோம். இந்த வாழ்த்தும் பயணம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். நீங்க இந்த வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அலை. அந்த அலைய நீங்க எதை நோக்கி செலுத்தினாலும் அந்த அலை அந்த பொருள் மேலோ நபர் மேலோ சென்று மோதி சிதறி பிரதிபலித்து அதற்குள்ளாக ஊடுருவி சென்று அதனுடைய தெய்வீகத்தன்மை எல்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுரும். இப்போ வாழ்க இறைநிலை என்று நாம் சொல்லும்போது அந்த இறை ஆற்றலை நம்ம நினைத்து வாழ்த்துறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி இறைவனை வாழ்த்துறது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். அது ஏதோ இறைவன் வாழ்றதுக்காக அல்ல. ஏன்னா நம்ம ஒரு மனுஷனை வாழ்த்துறோம்னா அந்த மனுஷன் வாழ்றதுக்காக வாழ்த்துவோம் இல்லையா? ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையில 16 பேரும் பெற்று சிறப்பாக வாழ்க, எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பாக வாழ்க அப்படின்னு அர்த்தம். அதைய சுருக்கி நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்றோம். ஆனா இந்த இறைநிலையை வாழ்த்தும் போது அது எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு வாழ்த்துறது இல்லை. மாறாக நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த வாழ்த்து அலைகள் இந்த எல்லையற்ற தூய இறைநிலையில சென்று மோதி சிதறி பிரதிபலித்து அதற்குள்ளாக ஊடுருவி சென்று அதனுடைய தெய்வீக தன்மைகளை எல்லாம் நம்மோடு
இணைத்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம வாழ்த்துறோம். அதுதான் கடவுள் வாழ்த்து என்று சொல்றோம். அப்ப வாழ்க இறைநிலை அப்படின்னா அந்த எல்லையற்ற பேராற்றலை, பேரறிவை, அதைத்தான் சிவம்னும் பிரம்மானும் அல்லானும் பரமபிதாவென்றும் சூன்யவென்றும் நம்ம பல்வேறு பெயர்கள்ல சொல்றோம். அப்ப அதை நினைத்து வாழ்த்துறோம். வாழ்க இறைநிலை. அப்ப இறைநிலையினுடைய தன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொன்று அதற்கு நன்றியும் செலுத்துறோம். அடுத்தது வாழ்க பிரபஞ்சம். இந்த இறைநிலையே மலர்ச்சி பெற்று இந்த பிரபஞ்சமா வந்திருக்குது இல்லையா? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவனே அனைத்துமாக இருக்கிறான். அனைத்திற்குள்ளாகவும் இருக்கிறான், அனைத்துமாகவும் இருக்கிறான். ஏகன் அநேகன். ஏகன்னா ஒருவன், அநேகன்னா பலர். ஒருவனே பலவாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது அந்த இறைநிலையினுடைய எழுச்சி பெற்ற காட்சி. அதாவது இப்ப நீராவி இருக்கு. நீராவி பார்த்திருக்கீங்கல்ல? நீராவி. இந்த நீராவி கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் ஒட்டுமொத்தமா இருக்கிறப்ப கண் பார்வையில தெரியுது. அது நல்லா விரிஞ்சிருச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது. அதே நீராவி மேல போய் குளிர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நீராக மாற்றம் பெற்றும். இப்ப கடல்ல இருந்து சூரிய ஒளி கதிர்கள் கடல்ல படும்போது, கடல்ல இருந்து அந்த நீர் தான் ஆவியாகி மேலே செல்லுது. இது யாருக்காவது தெரியுதா? தெரியறதில்ல. ஆனால் அதுவே மேலே சென்று மேகங்களாகி கூடி ஒரு இடத்துல குளிர்ச்சி ஆகும்போது அங்கு நீராக பொழிகிறது. அப்ப கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கண்ணுக்கு தெரிகின்ற நீராக மாற்றம் பெறுவது போல, இன்னும் கண்ணுக்கு தெரிகின்ற நீர் நீங்க அடுப்புல வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஆவியா காற்றா மாறி போயிருது. அதில் இருக்கிற H2O தானே. நீர்னா என்ன? H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா தண்ணி. இந்த ரெண்டையும் பிரிச்சு விட்டீங்கன்னா அது காத்து, இது வெப்ப காற்று. அவ்வளவுதான். முடியும். அப்படி பிரிக்கவும் முடியும், சேர்த்தவும் முடியும். இயற்கை அதை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அது போல கண்ணுக்கு தெரியாத அந்த இறையாற்றல் கண்ணுக்கு தெரிகின்ற உருவங்களாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் இல்லையா? இந்த இறைநிலையே விண்ணா, காற்றா, நெருப்பா, நீரா, நிலமா மாறி பஞ்சபூதங்களாகவும் அதுதான் இருக்கு. அதனாலதான் நம்ம பஞ்சபூதத்தை வழிபடுகிறோம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாய், ஆகாசம் என்று பஞ்சபூத வழிபாடு வந்ததனுடைய காரணம் அதுதான். இறைநிலையே மலர்ச்சி பெற்று பஞ்சபூதங்களா இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு சிறு துளி தான் நம்முடைய சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் ஒரு சிறு பகுதி நம்முடைய பூமி. இப்போ வாழ்க பிரபஞ்சம் என்று சொல்லும்போது அந்த இறைநிலையினுடைய அனைத்து மலர்ச்சிகளையும் நம்ம வாழ்த்துறோம். இந்த வாழ்த்துல 2 நன்மை உண்டு. அதுவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழ்த்துறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த இறை ஆற்றல் நிரம்பி இருக்குது. அப்ப அதுவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம அதிலிருந்து எழுச்சி பெற்ற அந்த ஆற்றல் நம்ம வாழ்த்தின் மூலமாக நம்மோடு அந்த பிரபஞ்ச ஆற்றலை இணைத்து கொண்டே இருக்கும் எப்பவுமே. வாழ்க இறைநிலைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதரை பார்த்து நீங்க வாழ்க வளமுடன்னு சொன்னீங்கன்னா உங்களிடமிருந்து செல்கின்ற அந்த அலை அவரிடம் சென்று மோதி சிதறி பிரதிபலித்து அவருக்குள்ளாக ஊடுருவி சென்று நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில அந்த வாழ்த்தை அனுப்புனீங்களோ அவருக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியில என்னவெல்லாம் நல்லது இருக்குதோ அதை தான் எடுத்துட்டு வரும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு.
நாம அனுப்பிச்சு ஒரு கெட்டவனுக்கு அனுப்பிச்சு கெட்டதெல்லாம் நமக்கு வந்துருமா? அப்படி வராது. பயப்பட வேண்டாம். ஏன்னா நாம அனுப்புறது லோ ஃப்ரீக்வன்சில. அவன் நல்லா இருக்கணும்னு அனுப்புறோம். அப்போ அவங்க கிட்ட லோ ஃப்ரீக்வன்சில நல்லது இருக்கும். அதுவும் இறைநிலை தானே! இப்ப நீங்க அனுப்புற அந்த வாழ்த்து அலை அவருக்குள்ள இருக்கிற அந்த லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிற நல்லதெல்லாம் தூக்கிட்டு உங்ககிட்ட வரும். அப்போ அந்த இறைநிலையில் இருக்கிற தன்மை நமக்குள்ள வரும். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ள வரும். இப்ப பிரபஞ்ச ஆற்றலை நாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மந்திரம். இப்ப வாழ்க இறைநிலைன்னு சொல்லிட்டீங்க. வாழ்க பிரபஞ்சம். அப்புறம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள், எல்லா உயிர்களையும் நினைத்து வாழ்த்துறோம். இதுலயும் 2 பலன். ஒன்று அந்த ஆற்றலை நாம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொன்று நன்றி உணர்வு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்றோம். காலையில எழுந்ததிலிருந்து இரவு உறங்குறது வரைக்கும் அத்தனை பேருடைய உழைப்பையும் பயன்படுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்த்து, இந்த உலகம் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இங்க இருக்கிற எல்லா உயிர்களும். அப்படிங்கிறத இந்த மந்திரத்துல சொல்றோம். சரி, மகிழ்ச்சி. இப்போ மனமது செம்மையானால் அப்படிங்கிறது சிந்தனை இல்லையா? மகரிஷி அழகா சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும்னு தான் விரும்புறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறது தெரியாததுனாலும், அது ஏன் வருது? எதுக்காக வருது? அப்படிங்கிறது புரியாததுனாலும், அவங்க அந்த நிலைய அடைய முடியறதில்ல. அப்போ நாம எல்லாருமே சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா அதைப் பற்றி தெரியல. எப்படி சொல்றதுன்னா, எல்லாரும் ஒரு பிரியாணி நல்லா சாப்பிடலாம்னு ஆசைப்படுறோம். பட் அது செய்ய தெரிஞ்சா தானே நீங்க அதைய செஞ்சு சாப்பிட முடியும். அதுபோல பிரியாணிய பற்றி அறிவு இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்கள்ல நெறைய பேர் இருப்பீங்க. நீங்க நல்லா ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம்னு நெனைச்சா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் போயி, அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் இல்ல. ஒரு 10, 20 பொருள போட்டு அடுப்புல வச்சு எடுத்தீங்கன்னா, அருமையான சுவையான பிரியாணி ஆயிருது. ஆனா அதைப் பற்றி அறிவு இருக்கிறவங்க தானே அதைய செய்ய முடியும். இல்லையா? அதுபோல நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நெனைக்கிறோம். ஆனா யாருமே சந்தோஷமா இல்ல. சுத்தி சுத்தி பார்க்குறோம். கல்வியில உயர்ந்தவங்க இருக்கிறாங்க. பல பிஹெச்டி வாங்குனவங்க இருக்கிறாங்க. பணத்துல கோடி கோடியா கொட்டி குடுத்தவங்க இருக்காங்க. இல்லையா? அழகா இருக்கிறவங்க இருக்காங்க. அறிவா இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் 16 செல்வங்களிலும் உயர்ந்து இருக்கிறவங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது கேள்வியா கேட்டோம்னா, யாருமே சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியல. பிச்சைக்காரனும் கஷ்டப்படுறான், பணக்காரனும் கஷ்டப்படுறான். இல்லையா? பொதுவா. அப்ப என்னதான் பிரச்சனை இங்க? அப்படின்னு கேட்டா, நமக்கு அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல. உண்மையா சொல்லப்போனா. அதற்கு முன்னாடி சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியல. சரிங்களா? சந்தோஷம்னா என்ன? இன்பம்னா என்ன? மகிழ்ச்சினா என்ன? அப்படின்னா, மகரிஷி சொல்வாங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று, அது செலவாகும்போது அளவா செலவானா இன்பம்.
அளவுக்கு மேல செலவானா துன்பம். இந்த வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா, அளவா செலவு பண்ணா இன்பம், அளவுக்கு மேல செலவு பண்ணா துன்பம் தானே! அதுபோல நம்ம உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அது உயிர் சக்தின்னு சொல்றோம். அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை காந்த சக்தின்னு சொல்றோம். அந்த காந்த சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள உடல் இயக்கமாகவும், நம்ம மன இயக்கமாகவும் இருக்குது. மன இயக்கமா வரும்போது தான், அது இன்ப துன்பத்தை உணர்கிறது. இல்லையா? மனதில தானே உணர்றீங்க. இப்ப நான் பேசுறது நல்லா இருக்குதா? இல்ல நல்லா இல்லையா? எது உணருது? உங்க மனம் தான் உணருது. ஒரு பாட்டு கேட்கிறீங்க, அது நல்லா இருக்குதா? இல்லையா? எது உணருது? மனம் தான் உணருது. இப்ப மனம் என்கின்ற அந்த ஜீவகாந்த சக்தி, நம் புலன்களின் வழியாக வெளியே சென்று, வெளியில் இருக்கிற அந்த ஆற்றலோடு இணைப்பு பெற்று இன்பமாகவோ, துன்பமாகவோ உணர்கிறது. அந்த உணர்வு ஒரு அளவோட, முறையோட இருக்குமானால் அங்க இன்பம். அளவையோ, முறையோ அது மீறுமானால் அங்க துன்பம். இவ்வளவுதாங்க லைஃபு. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்பவும் இன்பமா இருக்க முடியும். மகரிஷி சொல்லுவாங்க. சதா சர்வகாலமும் இன்பம், இன்பம், இன்பமாகவே இருக்க முடியும். துன்பமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த க்ஷணத்திலிருந்து வாழ முடியும். ஆனா அதற்கு புரிதல் வேணும். இப்போ உங்களுக்கு நம்ம கொண்டாந்து காலையில சாப்பாடு குடுக்குறாங்க. சாப்பாடு சாப்பிடுறீங்க. அளவோடு, முறையோடு சாப்பிட்டா இன்பம். அளவோ, முறையோ மீறி போச்சுன்னா துன்பம். இன்னும் ஒரு படி மேல போய் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்பத்தின் அளவு மீறியதே துன்பம் என்று சொல்வார்கள். நீங்க போய் சாப்பிடறதுக்கு உட்கார்றீங்க. பசியா இருக்குது. கொஞ்சம் துன்பமா இருக்குது. சாப்பிடுறீங்க. சாப்பிடுறப்ப பசி போயிருச்சு. இன்பமா இருக்குது. இல்லையா? உங்க ஆற்றல் செலவாகுது. உங்க மனம் அதை உணருது. இன்பமா, சந்தோஷமா சாப்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு 4 இட்லி போதும்னா, அந்த 4 இட்லியோட நிறுத்திட்டீங்கன்னா, அந்த இன்பம் அப்படியே தொடருது உங்களுக்கு. இன்னும் இன்பம் அமைதியாக, அப்படியே ஆனந்தமா இருக்குது. ஆனால், எப்போ அந்த மனம் கட்டுப்பாடு இல்லாமல் 4 இட்லி போதாது, சட்னி நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது, இட்லி பூ மாரி இருக்குதுன்ட்டு 5வது இட்லி வச்சு உள்ள தள்ளுதோ, அங்கேயே துன்பம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இன்பத்தின் அளவு முறை மீற அது துன்பம். துன்பம் அளவு முறையோடு இருக்குமானால் அது இன்பம். அவ்வளோதான். அந்த அளவு, முறை. அங்க தான் இருக்குது இன்பமும், துன்பமும். அப்போ உங்க வாழ்நாள் முழுக்க பாருங்க. இன்பமா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். என்ன வேணும்? என்ன தெரியணும்? ஒரு அளவு, ஒரு முறை. இந்த 2ம் தெரியணும். இன்னது செய்தால் இன்ன விளைவு வரும். இல்லையா? அது நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை சொன்னால் இந்த விளைவு வரும்னு நமக்கு தெரியும். அப்ப எந்த வார்த்தை சொன்னால் விளைவு நல்லா இருக்குமோ, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அவ்வளவுதானே. அப்ப எந்த வார்த்தை சொன்னா விளைவு நல்லதா இருக்குமோ, அந்த வார்த்தையை பயன்படுத்தினா, எப்பவுமே விளைவு நல்லதுதான். எந்த விதைய விதைச்சா விளைச்சல் வரும்னு தெரிஞ்சு தானே விவசாயி விதைக்கிறோம். கண்ட விதையெல்லாம் விதைக்கிறோமா? இல்லையா? முள்ளுச்செடி, கள்ளிச்செடி இது எல்லாமே கொண்டு போய் காட்டுல விதைக்கிறோம் இல்லையே? ஏன்? அத விதைச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால விதைக்கிறப்ப நான் கவனமா எத விதைச்சா நல்லதோ அதை விதைக்கிறேன். அதை எப்படி பாதுகாத்தா நல்லதோ அப்படி பாதுகாக்கிறேன். எப்படி அறுவடை செய்து விற்றால் எனக்கு நல்லதோ அப்படி செய்யறேன். யாரும் தப்பா செய்யறதில்ல. கண்டத விதைச்சு அல்லது நல்லதையே விதைச்சாலும் சரியான நேரத்துல அறுவடை பண்ணாம கசமுசான்னு பண்ணி எல்லாம் வெட்டியா போடுறோம் இல்லையே. கவனமா இருக்கிறோம். எதுல? பொருள்ல. இப்ப வாழ்க்கையிலயும் கவனமா இருக்கணும். அப்போ எந்த செயல் செய்தாலும் செயலுக்கு விளைவு நிச்சயம். இத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இதுதான் இறை நீதி, இயற்கையோட சட்டம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மார்கழி மாதத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். இப்ப அதுக்கு ஒரு செயல் செய்யறோம். ஒரு தியானத்துல ஈடுபட்டா மனம் சந்தோஷமா இருக்கும். இது அந்த செயலுடைய விளைவு. வேலைக்கு போனா சம்பளம் குடுப்பாங்க இல்லையா? வேலைக்கு போனா சம்பளம் குடுப்பாங்க. அப்போ சம்பளம் வேணும்னா வேலைக்கு போகணும். இவ்வளவுதான் கான்செப்ட். வேற ஒண்ணும் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேலைக்கு போனா அது சம்பளம் குடுப்பாங்க. சம்பளம் வந்தா சந்தோஷமா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க வேலைக்கு போகணும். அவ்வளவுதானே. செயல் செய்தா விளைவு வருது. அதுபோல இந்த 1 மாசம் அற்புதமா எல்லாரும் வந்து தியானம் பண்ணீங்கன்னு ஐயா சொன்னாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடருங்க. 1 மாசம் பண்றது எதுக்கு அப்படின்னா, இந்த மாலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா, எப்படா 1 மாசம் முடியும், எப்படா மாலைய கழட்டி தூக்கி போட்டு கடைக்கு போலாம் அப்படிங்கிறது பெருவாரியான அன்பர்கள்ட்ட இருக்கிற விஷயமா இருக்குது. அதுக்காகவா மாலை போடுறோம்? ஒரு கெட்ட பழக்கத்தை விடுத்து, நல்ல பழக்கத்திலே நம்மை பழக்கப்படுத்தி, அதை வாழ்நாள் முழுக்க தொடர்வதற்கு தான் மாலை போடுறோம். அதுதான் மாலை போடுறதோட பர்ப்பஸ். ஆனா எப்படா 30வது நாள் வரும், எப்படா கடைக்கு போலான்னா, சரியா? அதுபோல நாம எதற்காக 5 மணிக்கு தியானம் ஆரம்பிச்சோம்னா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். இல்லையா? பலன் வரணும் நமக்கு. நம்ம நினைத்த காரியம் நடக்கணும். நம்ம மகிழ்ச்சியா வாழணும். நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேறணும். நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழியணும். நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடையணும். இறைவனை உணரணும். அப்ப அதுக்கு எது தடையா இருக்குது? நம்ம கர்ம வினைகள் தடையா இருக்கு. அப்ப கர்ம வினை போக்குறதுக்கான செயல் என்ன? தவம், அறம். தவம் நல்லா செஞ்சீங்கன்னா நம்ம கர்மா போயிரும். ஆக்கினை தவம் செய்தால் ஆகாமிய கர்மா போகும். துரிய தவம் செய்தால் பிராரப்த கர்மா போகும். துரியாதீதம் செய்தால் சஞ்சித கர்மமும் போகும். ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று 3 வினைகளையும் போக்கக்கூடியது தவம். நம்ம முன்னோர்கள் எத்தனையோ 1000 லட்சம் ஆண்டுகளாக செய்த அந்த வினைகளை கூட இந்த ஒரு பிறவியிலே கழித்துக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டது தவம். அறம் அது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அளவிலே யாருக்கும் துன்பம் தராமலும், முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்றது தான் ஒழுக்கம், ஈகை. கடமை என்பது நாம் பெற்ற கடன். இந்த உடல் கடனாக பெற்றிருக்கிறோம். உயிர், மனம், அறிவு அத்தனையும் கடனா பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த பெற்றோருக்கும், இந்த சமுதாயத்திற்கும் நம்மால் ஆன செயலை செய்வது கடமை. இப்ப இந்த 2ம் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? பெரிதா ஒண்ணும் வாழ்க்கையில குழப்பமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இதை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, எந்த ஒரு செயலிலும் விளைவாக இறையாற்றலே இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப செயல் செய்தால் விளைவு வரும். இல்லையா? இப்ப ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இறைவனையே நீங்க பார்க்கிறீங்க. சாப்பிடுறீங்க, பசியோட உட்கார்றீங்க, சாப்பிடுறீங்க, ஒரு உணவை ருசிக்கிறீங்கன்னா, இந்த ருசியாக இன்பமாக இருப்பது இறைவன். இறைவனே இன்பமாக இருக்கிறான். அதே அளவு முறை கடந்து போவது துன்பம். இறைவனே துன்பமாகவும் இருக்கிறான். இப்ப இறைவன் எதுக்கு துன்பமா மாறுறான்? அப்படின்னா, நீங்கள் மீண்டும் அதை அளவு முறை கடந்து உங்கள் உடலையோ, வயிற்றையோ, வாழ்க்கையவோ கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இறைவனே துன்பமாக நமக்கு உணர்த்துகிறான். அதான் சொல்லணும். துன்பம் என்பது கூட தவறு கிடையாது. இன்பம் எப்படி நல்லதோ, அதை விட துன்பம் இன்னும் நல்லது. அதனாலதான் துன்பப்படுவன் பாக்கியவான் சொன்னாரு இயேசு மகான். இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பப்படுறப்ப சிரிங்க. ஏன்? உங்களுக்கு ஒரு அறிவு கிடைச்சிருச்சு பாருங்க.
4 இட்லி சாப்பிட்டா இன்பம், 5வது இட்லி சாப்பிட்டா துன்பம்னா, அப்போ ஒரு தடவ 5வது இட்லி சாப்பிட்டு துன்பம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அறிவு கிடைச்சிருச்சு. அடடா! 5வது இட்லி சாப்பிட்டா எனக்கு துன்பமா? அப்ப இனி வாழ்நாள் முழுக்க நான் 4வது இட்லியோட நிறுத்திக்குவேன். எவ்வளோ பெரிய இன்பத்துக்கான வழி பாருங்க துன்பம். அப்ப இறைவன் துன்பத்தை கொடுத்து இன்பத்தை காப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறான். இத நல்லா சிந்திச்சு பாருங்களேன், இந்த கண்ணோட்டத்துல. துன்பம் அனைத்தும் இன்பத்திற்கே. இல்லையா? அப்போ இறைவன் துன்பத்தை கொடுப்பது கூட நாம துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை காமிக்கிறான். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அப்ப அதை புரிந்து கொண்டு நாம செயல்பட்டோம்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரிதானுங்களா? எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எப்போதும் எல்லாம் இன்பமயமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். அதற்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவு செய்றேன். 2 நிமிஷம். மனம். மனம்தான் எல்லா செயலையும் செய்யுது. இல்லையா? இன்னைக்கு காலையில அதிகாலையில எந்திரிச்சு உங்கள யார் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா? மார்கழி மாதம். இல்லையா? சிறப்பா இந்த பயிற்சியோட சேர்த்து தியானமும் யார் பண்ண வச்சா? என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழுச்சி பெற்றது. இந்த மாதிரி நாம மட்டும் சிறப்பா பண்றோம். நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பண்றோம். நம்ம காலை சக்கர அன்பர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா டெடிகேட்டடா அந்த 60 பேர், 70 பேர் வந்து அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. இது உலக வரலாற்றிலே எழுதக்கூடிய ஒரு செய்தி. ஆனா எப்பவுமே உலக வரலாற்றுல நல்ல செய்திகள் பெருசா எழுதப்படாது. இதே ஒரு பக்கம் வெடிகுண்ட போட்டு 1,00,000 பேர் செத்துட்டான்னா எழுதிருவான். சரிதானுங்களா? ஆனா ஒரு 60 பேர், 70 பேர் காலையில எந்திரிச்சு பயிற்சி பண்றாங்கன்னா, அது யாருக்கும் தெரியாது. அது பெரிதாவும் இருக்காது. ஆனா இதுதான் பெரிது. இதுதான் மிகப்பெரிய விஷயம் நம்ம செய்துட்டு இருக்கிறது. சரிங்களா? இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க ₹1,00,00,000 குடுத்தாலும் இத பண்ண முடியாது. சரியா? அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எதனால இந்த செயல் நடக்குது? காலையில குணபாலன் ஐயா அவரோட மனசுல ஒரு எண்ணம். இன்னைக்கு ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஜூம் ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம எல்லாருக்கும் எந்திரிச்ச உடனே எண்ணம். ஆமா, நம்ம காலை சக்கரத்துக்கு போகணுங்கிற எண்ணம். மனசுல எழுது. அதனால வந்து சேர்றோம். ஒருத்தர் இன்னைக்கு சரி வேண்டாம்ப்பா, படுத்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. நாளைக்கு போலான்னு நெனைக்கிறாரு. அவரு ஜூம் கிளாஸ்ல வர்றதில்ல. அவரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப நான் அன்னைக்கு ஒரு முறை உங்ககிட்ட பேசினேன். இந்த மாரி நம்ம அன்பர்களும் தியானம் பண்ணா நல்லா இருக்குன்னு என் மனதில் எழுந்த எண்ணம், எனக்குள்ளிருந்து சப்த அலைகளாக வெளிப்பட்டது. உங்க காதுக்குள்ள போச்சு. உங்க எல்லாருக்குள்ளயும் போச்சு. உங்க எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணம் வந்துருச்சு. பிறர் மன தூண்டுதல். இதுல நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கவனமா இருக்கணும். பிறர் மன தூண்டுதல்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆமா, அவரு சொல்றாரே! நம்மளும் அதை செஞ்சா தான் என்ன? மார்கழி மாசம் அப்படின்னு நெனச்சீங்க. உங்க மனம் நினைத்தது. ஐயா அவங்களும் நினைத்தாங்க. செயல் வந்துருச்சு. செயல் செஞ்சுட்டோம். ஒரு மாசம் முழுக்க செஞ்சுட்டோம். விளைவு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு மாதம் முழுக்க செய்த தியானம். எப்பேர்ப்பட்ட விஷயம் பாருங்க. தவமும் தவமுடையார்க்கே என்று சொல்வாங்க. நீங்க தவம் செய்யணும்னா, அதுக்கு ஒரு தவம் பண்ணியிருக்கணுமாமா. சும்மா எல்லாரும் தவம் பண்ண முடியாது. சொல்லிக்கலாம் தவம் அருமையானது, சிறப்பானது, வாழ்வை மாற்றக்கூடியது, மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, எல்லாம் சொல்லலாம். பட் செய்யணும்ல. அப்போ எது செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தா, மனம் தான் இங்கு வாழ்கிறது. மனம் தான் எண்ணங்களாக, மனம் தான் சொற்களாக, மனம் தான் செயலாக மலர்ச்சி பெறுது. மனம் இல்லைன்னா, யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட மனசுன்னு ஒண்ணு இயங்கலைன்னு வச்சுக்கோங்க. எண்ணம் வருமா? சொல் வருமா? செயல் வருமா? நடைப்பிணமாக, நடக்காத பிணமாக இருப்போம். இல்லையா? மனம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய விளைநிலம் என்று மகரிஷி சொல்வாங்க. மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அப்ப மனம் தான் மனிதன். இல்லையா? ஒரு மனுஷன் அவன பார்த்தா என்ன நல்லவன், கெட்டவன்,
எல்லாம் சொல்றோம்ல, அது எதை வச்சு சொல்றீங்க? அவனோட உடல் அமைப்பை வைத்தா? அவன்கிட்ட இருக்கிற பொருளை வைத்தா? அவன் மனதை வைத்து, அவன் குணத்தை வைத்து. இப்போ ஒரு மனிதனை தீர்மானிப்பது மனம். அப்ப மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அதனால தான் மனதை அடிப்படையா வைத்து மனிதன்கிற பேர் வந்தது. இப்ப மகரிஷி என்ன சொன்னாங்க? மனதை உயர்த்திக் கொண்டால் மட்டில்லா இன்பம். மனதை தாழ்த்திக் கொண்டால் மயக்கத்தால் துன்பம். இவ்வளவுதான். இப்ப நம்ம மனதை உயர்த்திக் கொள்ள வேண்டும். மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு 2 வழி. ஒரு வழி தவம். இன்னொரு வழி அறம், நற்சிந்தனைகள். இல்லையா? நல்ல விஷயங்கள நம்ம மனதுல பெருக்கிக் கொண்டே இருக்கணும். அப்ப நம்ம மனம் என்ன ஆகும்? உயர்ந்து கொண்டே இருக்கும். மனம் உயர, 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 உயர வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. மனம் எந்த அளவுக்கு உயர்ந்து, 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 உயர்ந்து தீய குணங்களிலிருந்து விடுபட்டு நற்குணங்களிலே உயர்ந்து, உயர்ந்து செல்கிறதோ, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப எல்லாரும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோம். இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கைக்கான அடிப்படை எது? மனம் போல வாழ்வு என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வாழ்க்கை உயரணும்னா, உங்க மனசு உயரணும். இல்லையா? நம்ம மனசு உயர்ந்தா தான் வாழ்க்கை உயரும். அதனால தான் மகரிஷி இந்த கலைக்கு பேரே மனவளக்கலை என்று பெயர் வைத்தார்கள். பேர்பட்ட வார்த்தை பாருங்க. மனதை வளப்படுத்தக்கூடிய, செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு கலை. ஏன்னா மனம் செம்மையாயிருச்சு, வளமாயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிருமே! அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த கலை தான் மனவளக்கலை என்று மகரிஷி அவங்க குடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நாமளும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அப்ப மனமது செம்மையானால், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது என்ன நினைக்குதோ அதை நடத்திக் கொள்ளும். எது நல்லதோ அதைத்தான் அது நினைக்கும். சரிங்களா? எது நல்லதோ அதை நினைக்கிறதுக்கான ஆற்றலும், நினைத்ததை நடத்தக்கூடிய ஆற்றலும் நம் மனதிற்கு கிடைப்பதுதான் இந்த மனவளக்கலையினுடைய சிறப்பு. இங்க இருக்கிற பயிற்சிகள், தியானம், தத்துவ விளக்கங்களுடைய உயர்வு என்று சொல்லி, நம்ம எல்லாரும் அதுல இணைஞ்சு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம். அதில் ஆழமாக நம் மனதை சிந்திப்போம். உங்க மனதை உயர்த்திக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல தொடர்ச்சியா நம்ம சிந்தனை செய்வோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும், வாழ்த்துக்களும் கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால், நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமா அந்த மனமது செம்மையானார். மனசை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி, இன்பம் என்ற நம்ம வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மனது இலகுவா இருக்கும். நல்ல அடுத்த நிலைக்கு நம்ம உயர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் என்பதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பல உதாரணங்கள் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுக்கு தியான வகுப்பை நம்ம சிறப்பா நடத்தினதுக்கு உண்டான உதாரணத்தையும் கொடுத்து, இந்த நிகழ்வு நடப்பதற்கு உண்டான அந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியும் தொகுத்து நமக்கு இன்றைய நிகழ்வுல சிறப்பா கொடுத்திருந்தாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு இந்த மனமது செம்மையானார் என்ற ஒரு அற்புத நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்த நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் கடந்த 1 மாதங்களாக நல்ல ஒரு மௌனத்தில் இருந்து இன்று நமக்கு
இந்த நிகழ்வை 1 மாத காலங்கள் கேப்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தாலும் அவர்கள் நம்முடைய இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிப்பது போன்ற ஒரு உணர்வோடு தான் நாமும் பயணித்தோம் என்று நம்மளுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இருந்தன. அந்த அளவுக்கு நம்ம இந்த காலச்சக்கரத்தோடு நம்ம இணைந்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களும் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இன்றைய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்தார்கள். அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்திருக்கும் இன்றைக்கு. ஏன்னா வந்து இந்த மனசை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்பத்தை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா நமக்கு வகுப்படுத்தாங்க. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமான வகுப்பு எல்லாருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல சிவமையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மனமது செம்மையானால் என்ற அற்புத ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் நம்ம வந்து ஒரு தகவல் நிறைய சொல்லியிருந்தோம். அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அந்த குழந்தைகளுக்கான நிகழ்வு வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அதற்குண்டான வழிமுறைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த குழந்தைகள் நிகழ்வு வந்து போன வாரம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி சிறப்பா அந்த நிகழ்வு கொண்டு போயிட்டு இருக்கோம்.